ஆகவே நிச்சயமாக தேவன் உங்களை தனிமையாக விடமாட்டார். நீங்கள் கண்டிப்பாக தேவனால் சேர்க்கப்படுவீர்கள். சரி, இந்த நாளில் கூட அதே சமயத்தில் கிருபை நெக்காலத்தை குறித்து பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிருபை நெக்காலம் வெளியீடு வந்துடுச்சு. ஸோ முடிந்த உடனே வாங்கிட்டு போங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த கிருபை நெக்காலம் வெளியீட்டில் நாம் எதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இல்லை என்றால், கிறிஸ்து இல்லை அப்படின்னா இந்த பூமியினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எடுத்திருந்தேன். அந்த செய்தி தான் இதில் இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் அநேக புது புது வார்த்தைகள், போயிமா அப்படின்ற வார்த்தை, அதற்கான அர்த்தம் என்ன, அதே போல் புதிய கண்டுபிடிப்புகள், இப்பொழுது ரீசண்டாக சில காரியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேதாகமம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நிரூபித்து கொண்டே இருக்குது. ஆகவே அது எல்லாமே இதில் இருக்குது, இந்த கிருபை நெக்காலம் பதிவில் இருக்குது. அதே சமயத்தில் இந்த முறை அந்த சரியாக விடை அளித்தவர்கள் பெயர்கள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகவே அது சீக்கிரத்தில் கொடுத்துருங்க. அதுக்கு முன்பாகவே பிரிண்ட் போட்டோம், ஏன்னா நேரம் அதிகமாகிறதுனால பிரிண்ட் போட்டோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரமாக கொடுத்துருங்க. அடுத்த இதழில் நம்ம இந்த மாதத்திற்கான அந்த பதில்களையும் அடுத்த இதழுக்கான பதில்களையும் சேர்த்து நம்ம தெளிவாக போட்டுருவோம். ஸோ நீங்கள் பதில்களை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய பதில்களை கொடுங்க. எதற்காக இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் நேரம் எடுத்து பதில்களை கொடுக்க முடியும். ஆகவே உங்களுடைய பதில்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக கொடுத்துருங்க. அதை சுஜித் பிரதர்கிட்ட தெளிவாக கொடுத்துருங்க. அவரும் உங்களை ஃபாலோ பண்ணணும். அவர் ஃபாலோ பண்ணலன்னா ஸ்டெல்லா சிஸ்டர் அவரை ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆகவே ஃபாலோ பண்ணி அதை சுஜித் பிரதர் வாங்கிடுவார். ஸோ நீங்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. ஆகவே சபை முடிந்த உடனே இந்த கிருபை நெக்காலம் புத்தகத்தை நீங்கள் கொடுங்க. அதே போல் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அவங்களுக்கு பிரியமாக இருக்குது, படிக்கணும், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த புத்தகத்தை கொடுங்க, பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இந்த கிருபை நெக்காலத்திற்காக உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது பின்னாடி இருந்து நிறைய, நான் சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவேன், எனக்கு சீக்கிரம் வேணும், இன்றைக்கே வந்தாகணும் அப்படின்னு. மேத்யூக்கிட்டலாம் அப்படி பேசியிருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு பிரிண்ட்டு போட்டே கொண்டு வந்துட்டார். ஸோ மேத்யூக்கிட்ட சொன்னேன், ரஃப் காப்பி எனக்கு இந்த வெட்னஸ்டேக்குள்ளே வந்தாகணும் அப்படின்னு போட்டேன். ஸோ அதனால் மேத்யூ கிடன்னு வேலை செஞ்சு இரவும் பகலாம், திடீர்னு பார்த்தா மிட் நைட் 1 மணிக்கு வருது ரஃப் காப்பி. ஸோ அப்படிலாம் உட்காந்து அவர் செஞ்சு இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆகவே இப்படியாக உழைத்தவர்கள், அதே போல் ஆன்டி, இன்னும் நிறைய பேர் இல்லைங்களா. ஸோ இதற்காக பின்னாடி இருந்து உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வேறு யாராவது நீங்கள் இந்த கிருபை நெக்காலத்தை ஏதாவது வகையில் உங்களால் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும்னா அதை எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க. அந்த பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா, நேரம் இருந்தால் செய்வேன் அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா. எனக்கு டைம் இருந்தால் நான் செய்வேன், டைம் இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த பொறுப்பு அது இருந்தால் மட்டுமே உங்கள் பேரை கொடுங்க, இல்லைன்னா பேர் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ ஆகவே நிச்சயமாக இதற்காக உழைத்த அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு நேரம் அதிகமாயிடுச்சு. முடிந்த அளவுக்கு என்னுடைய செய்தியை நான் சுருக்கமாக வச்சிருக்கிறேன். சரி, இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, மேலான அதிகாரம், ஹையர் பவர் அப்படின்றத இன்றைக்கான தலைப்பு. எதற்காக இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக சுவாரஸ்யமான ஒன்று போய் கொண்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது என்ன அப்படின்னா, அரசியல் போய் கொண்டு இருக்கு. சரி, அதனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அரசியலை கூட நம்ம பேசுவோம். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த திட்டங்களை, சித்தங்களை, எப்படிலாம் இந்த அரசியல் காரியங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்புகளை ஒவ்வொன்றாக தியானித்தோன்னே நேரம் பத்தாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா பல வேதாகமம் கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் எடுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அத்தனை ஜென்ரேஷன்ஸு, அத்தனை தலைமுறைகள், அதே போல் அத்தனை அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பேசணும்னா நேரம் பத்தாது. இருந்தாலும் சில காரியங்களை சுருக்கமாக நாம் இன்றைக்கு பார்த்து, இது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த தலைப்பில் மேபி ஒரு 10% பார்க்குறோம். 90% இன்னும் அன்கவர்டு தான், இன்னும் பார்க்கல. எப்படி இந்த அண்ட சராசரத்தில் டார்க் மேட்டர் தான் அதிகமாக இருக்கோ, பார்க்குறது வெறும் 10-20% இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கூட ஒரு 10-20% பார்க்குறோம். இதில் நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா.
ஆகவே இதற்கான தொடர்ச்சியை கூட நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து சுருக்கமாக நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். சரி, ஆகவே நான் சொன்னது போல இந்த அரசியல் அப்படின்றது வந்து இன்றைக்கு மிகவும், அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறை வந்து ரொம்ப அரசியலில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட தலைமுறையாக மாறினது நிமித்தமாக சில மாற்றங்கள் இதெல்லாமே நடக்குது. சரி, முதலாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கேள்வியோடவே ஆரம்பிப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தேசங்கள் இருக்கு. பல தேசங்களில் இந்த குடியரசு தான் இன்றைக்கு இருக்கு, டெமோக்ரஸி இல்லைங்களா? ஸோ இந்த டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட, இல்லைனா வந்து ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்காக ஒரு நபர் வந்து நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து நிற்கும் பொழுது இதர் அவர் செலக்ட் ஆகிறார், இல்லைனா லூஸ் பண்ணுறார். அதாவது அந்த அவருக்கான அந்த மெஜாரிட்டி வராத போது அவர் வந்து இழந்துடுறார், அந்த வாய்ப்பை அவர் இழக்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எத்தனையோ அதிகாரங்கள் இந்த பூமியில் இருக்குது, அதிகாரிகள் இந்த பூமியில் இருக்குது இல்லைங்களா? இல்லைன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு நகரத்திலும் வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா? ஏதாவது ஒரு அரசியல் ஒரு பதவியிலையோ பொறுப்பிலையோ நிற்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நபரும், இந்த நபர் தான் குறிப்பாக இந்த சென்னை நகரத்துக்கு இல்லைனா வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு இவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கா இல்லையா? புரியுதா? அதான் என்ன கேள்வி அப்படின்னா, எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நகரத்திலையும் தேசத்திலும் மாநிலத்திலையும் தலைவர்களாக நிற்கிறாங்க. நின்று சில பேர் வெற்றி பெற்றுறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நிற்கின்ற இல்லைன்னா வெற்றி பெறுகின்ற அனைவரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மக்களா? தேவன் வந்து அவருடைய சித்தத்தின்படி அவர்களை ஏற்படுத்தினாரா இல்லையா? கேள்வி புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிடுச்சு. ஓகே, கேள்வி புரியணும், அதான் என்னுடைய கேள்வி புரிஞ்சிடுச்சு. இப்போ பதில் யார் சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க. இதுல யாரும் வந்து உங்களை திட்டலாம் போறதில்லை. எல்லாம் கும்பலோட கோயந்தா போடுறீங்க. ஒருத்தரா சொல்லுங்க. பிரதர், சரி, ஓகே. அப்போ ஒவ்வொரு நபரும் வருவது தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவன் அவரை ஹேண்ட் பிக் பண்றாரு. கரெக்டா? வசனம் அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. அதெல்லாம் சொல்ல, தேவனுடைய சித்தமா இல்லையான்றது தான். தேவனுடைய சித்தம். ஓகே, தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். ஓகே, வேற யாரெல்லாம் தேவனுடைய சித்தம் சொல்றீங்க? கரெக்டு தான்ப்பா, பயப்படாதீங்க. தேவனுடைய சித்தம் தான். யாரெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லைன்றீங்க? அவரு கை தூக்குவார், ஏன்னா நேற்று பேசியிருக்கேன் அவர்கிட்ட. சரி, ஓகே. என்னன்னா தேவனுடைய சித்தம் தான் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் சொல்றோம் இல்லைங்களா? சரி, சில வசனங்களை தியானிப்போம். சில வசனங்கள் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும் இல்லைங்களா? சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும். இப்போ முதலாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மோசே காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களை அவர் வந்து வழிநடத்தின பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மோசேயால வந்து அத்தனை ஜனங்களை வந்து கையாள முடியல இல்லைங்களா? அப்போ மோசேவனுடைய மாமனார் வந்து அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றார். என்ன சொல்றாரு? நீ வந்து ஒவ்வொரு கோத்திரத்துல நீ என்ன செய்ய, ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவனை வந்து அந்த கோத்திரத்தை நடத்துறதுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது 100க்கு ஒருத்தனா 50க்கு ஒருத்தனா இப்படி வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மோசேவும் அதன்படி செய்யறாரு. ஓகே, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தலைவர்கள் தான் அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து வழி நடத்தினார்கள். ஓகே, இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்தில் நாம் தியானிக்கும் பொழுது இங்க செலக்ட் பண்றது யாரு? சொல்லப்போனால் இந்த ஆலோசனை யார்கிட்ட இருந்து வந்துச்சு? மோசேனுடைய மாமனார் கிட்ட இருந்து வந்துச்சு. மோசே வந்து அதை சொல்றாரு. சொல்ல போனால் இப்ப இருக்கக்கூடிய குடியரசு மாதிரி தான். அந்த தலைவர்கள் வந்து ஞானம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றாங்க. அந்த தலைவர்கள் வந்து கொஞ்சம் பக்தி உள்ளவர்களா இருக்கணும். மக்கள் தான் அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு மோசே சொல்லுவாரு. உங்களுக்காக நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. பாருங்க வேணாம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க. உபாகமம் 1:13.
நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களில் வம்சவதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். பாருங்க, என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் மக்கள் தான் அந்த கோத்திரத்தில் யார் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்றத என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்து அதன்படி என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள தலைவர் ஆக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தில் தேவனுடைய சித்தம் என்ன இருக்கு? புரியுதா? எது சொல்ல வரீங்க? முன்கூட்டியே தேவன் சொல்லியிருப்பா யாருக்கிட்ட? அப்படிலாம் இல்லை. மோசே போய் என்ன செய்யறாருன்னா மாமனார் கிட்ட போய் புலம்புறாரு. புலம்பும் பொழுது மாமனார் சொல்ற இதுதான்ப்பா தீர்வுன்றாரு. ஸோ அந்த தீர்வை வந்து மோசே வந்து என்ன செய்யறாருன்னா மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. மக்கள் அவங்களுக்காக ஒரு பிரதிநிதியை சூஸ் பண்றாங்க. யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தலைவராயிட்டாங்க. இப்போ இந்த இடத்தில் தேவனுடைய சித்தம், இதெல்லாம் யோசிக்க தான் சொல்ல, உங்களை பதில் சொல்ல யோசிங்க. ஓகே, இந்த இடத்தில் தேவனுடைய சித்தம் இல்லை, சொல்ல போனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க தான் என்ன ஆகிறாங்க, மனிதனா இல்லைன்னா அவங்க தான் தலைவர்களாக வராங்க. இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம வந்து கவனிக்க முடியுது. என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்தபடி நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். ஓகேங்களா? கடைசியான நியாயாதிபதி சாமுவேல். ஸோ இப்போ இந்த சாமுவேல் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள்லாம் வந்து ஒரு புரட்சி பண்ணுறாங்க. இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன புரட்சி பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தாரெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களை எப்படி ஒரு ராஜாக்கள் ஆள்றாங்களோ அதே போல் வந்து எங்களை வந்து ஆளுவதற்கு எங்களுக்கு யார் வேணும்ன்றாங்க, ராஜாக்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாமுவேல் போய் தேவன்கிட்ட போய் சொல்கிறார், தேவனே இந்த மாதிரி மக்கள் சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் பொழுது தேவன் என்ன சொல்கிறாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னா, அப்போத்துல இருந்து என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு, அரசியல் அமைப்பை, ராஜாக்கள் அப்படின்ற அரசியல் அமைப்பு வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து யாரு அவங்கள வழி நடத்தினா, நியாயாதிபதிகளை சூஸ் பண்ணது யாரு, தேவன். தனித்தனியா ஒவ்வொரு நியாயாதிபதியும் அவர் தான் சூஸ் பண்றாரு. ஆனா எப்போ வந்து மக்கள் நியாயாதிபதிகள் அந்த அமைப்பு வேணான்னு சொல்லி ராஜாக்கள் அமைப்பு வேணும்னு சொல்றாங்களோ, அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மக்களுடைய பேச்சை கேட்டு நீ என்ன செய்ய, ராஜாக்களை ஏற்படுத்துன்றாரு. இப்ப இங்க எங்க தேவனுடைய சித்தம் வந்துச்சு? இந்த ராஜாக்கள்ல யாருனால வந்தவங்க இல்லைங்களா? பாருங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 சாமுவேல் 8:6-7. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேளுன்றாரு. ஜனங்கள் சொல்றது நீ என்ன செய்ய, கேள். அப்புறம் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். என்ன சொல்றாரு, ஜனங்கள் சொல்வதை கேள், அவர்கள் வந்து உன்னை தள்ளல, நான் ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அப்போத்துல இருந்து தான் சொல்ல போன எந்த அமைப்பு ஆரம்பிக்குது, ராஜாக்கள் அப்படின்ற அமைப்பு ஆரம்பிக்குது. இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்களையும் தேவன்லாம் சூஸ் பண்ணல, சொல்ல போனால் சந்ததி வழியாக வர்றது. சில ராஜாக்களை தேவன் சூஸ் பண்றாரு இல்லைங்களா? ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் 2ஆக உடையும் பொழுது ஒரு ராஜ்யத்தை யெரொபெயாமுக்கு, இன்னொரு ராஜ்யத்தை ரெகோபெயாமுக்குன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ ஆகவே அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக வராங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் வந்து அவர் சூஸ் பண்ணல அப்படி தானே தெரியுது. இப்போ வாஸ்தவ வசனங்களின்படி அவருடைய சித்தம் என்ன ஆகலை இங்கெல்லாம்.
அவருடைய சித்தம் நிறைவேறல. சொல்ல போனால் மக்களுடைய விருப்பமே தேவனுடைய விருப்பம் மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப தேவனுடைய சித்தம் இல்லதானே? சரி, நேரடியான ஒரு வசனத்தை பார்த்துடலாமா? ஓகே, பாருங்க, ஓசியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 8:4. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. என்ன சொல்றாரு? அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். போதும், அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். சரி, எத்தனை பேர் முன்னாடி தேவனுடைய சித்தம் தான் சொன்னீங்க? தனித்தனியா ஆளுங்க. இப்ப இதெல்லாம் இல்லையே. இல்லையா? மக்கள் யாரை விரும்புறாங்களோ தேவன் என்ன செய்யறாரு? அவங்க தான் ராஜாக்கள் ஆறாங்க, அவங்க தான் தலைவர்கள் ஆறாங்களே. அப்ப தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இங்க இல்லையே. சரி, இப்ப உங்க பக்கமே வரேன். ஓகே, இப்படி என்னதான் வசனம் இருந்தாலும் இன்னொரு செட் ஆஃப் வசனம் இருக்கு, அது இன்னும் நம்மளை குழப்பறதுக்கு. ஓகே, அதுதான் ஒன்று. என்ன அப்படின்னா, பிரதர் சொன்னது போல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? தேவன் வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன செய்யறாராம்? ஏற்படுத்துறார். ஸோ அப்ப அந்த வசனம் வந்து வாசிக்கும் பொழுது முரண்பாடாக இருக்கு இல்லைங்களா? பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Daniel 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பாருங்க, தேவன் என்ன செய்யறாருன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, ராஜாக்களை ஏற்படுத்துறது யாரு தான்? தேவன் தான். அவர் தான் தள்ளுறாரு, அவர் தான் ஏற்படுத்துறாருன்றாரு. என்னையா இது? சரி, இது ஒன்று தான் அப்படின்னு பார்த்தா இல்ல. வசனம் வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக தனி நபர்களை பார்க்கும் பொழுது தேவன் வந்து சில குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்யறாரு? அவர் வந்து தெரிந்து கொள்றார் இல்லைங்களா? இப்போ உதாரணமாக நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், பார்வோனை தெரிந்து கொண்டதே தேவன் தான் வசனம் இருக்கு இல்லைங்களா? பார்வோனை தெரிந்து கொண்டதே தேவனுடைய திட்டமா இருக்கு. பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமன்ஸ் 9:17. ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல தேவன் தான் என்ன செய்யறாரு? பார்வோனை ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு. நான் தான் உன்னை வந்து நிலைநிறுத்தினேன், நான் தான் உன்னை வந்து ஏற்படுத்தினேன். எதற்காக? என்னுடைய நாமம் உன் மூலமாக என்ன ஆகணும்? பிரஸ்தாபமாகணும். உன் மூலமாக என்னுடைய நாமம் அநேகருக்கு தெரியப்படணும் அப்படின்ட்டு உன்னை ஏற்படுத்தினதே நான் தான்றாரு. அதே போல நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நம்ம போய் பார்க்கும் பொழுது யூத ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுடைய தவறை கண்டிப்பதற்காக தேவன் வந்து யாரை எழுப்புறாரு? நேபுகாத் நேச்சரை எழுப்புறாரு இல்லைங்களா? நேபுகாத் நேச்சர் அப்படின்றவரை வந்து தேவனே என்ன செய்யறாரு? எழுப்புறாரு இல்லைங்களா? பாருங்க, எரேமியா 27:6. இந்த வசனத்தில் நேபுகாத் நேச்சரை என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்றார் தேவன். ஜெரமாயா 27:6. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். பாருங்க, என்னுடைய ஊழியக்காரன். இப்ப யார் வந்து ஊழியக்காரனை வந்து எப்படி ஒரு ஊழியக்காரன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறான்? நம்ம போய் சூஸ் பண்ணாதான் என்னாரான் ஊழியக்காரன் தேர்ந்தெடுக்கப்படுறான். அதுவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா அந்த பெயரை சொல்லி என்ன செய்யறாரு? தேவன் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அப்படின்னா நேபுகாத் நேச்சாரை எழுப்புனதே, சொல்ல போனால் அவர் அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணி வச்சதே யார் தான்ற மாதிரி இருக்கு? தேவன் தான். அதே போல இன்னொரு வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இந்த நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் மேதோ பர்ஷிய நாட்டினுடைய மன்னனான கோரேஸ் என்னன்னு சொல்றாருன்னா என்னுடைய தாசன் அப்படின்றாரு இல்லைங்களா? என்னுடைய தாசனை நான் வந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கோரேஸ் மேதோ பர்ஷிய தேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இஸ்ரேல் மக்களை, யூத ஜனங்களை
அந்த பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். அப்ப இவரை வந்து யார் தான் சூஸ் பண்ணா? சொல்லப்போனால் இவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே கோரேஸ்ன்றவர் வந்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய பெயரை வந்து யாரு பதிவு பண்ணிட்டா? தேவன் வேதாகமத்தில் ஏசாயா புத்தகத்தில் பதிவு செய்து விட்டார். அப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் வேணா வாசிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 45:1, ஐசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க என்னன்னா கோரேசனுடைய வலது கையை பிடித்து இல்லைங்களா அவனுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்றார். அப்போ இந்த இடத்தில் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், பார்வோனை தெரிந்து கொண்டேன்றாரு, நேபுகாத்நேச்சரை தெரிந்து கொண்டேன்றாரு, கோரேசை தெரிந்து கொண்டேன்றாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தேவன் தான் அவருடைய சித்தம் தான் என்ன ஆயிட்டு இருக்கு, இங்க நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி இந்த வசனங்கள்லாம் அதற்கு ஆதாரமாக இருக்கு. ஆனா இதற்கு முன்பாக இருந்த வசனத்தெல்லாம் தேவன் சொல்றாரு, என்னுடைய திட்டமும் கிடையாது, என்னோட சித்தமும் கிடையாது, அவர்களே என்ன செஞ்சிட்டாங்க, ராஜாக்களை ஏற்படுத்திட்டாங்க, அவர்களே தலைவர்கள் ஏற்படுத்திட்டாங்க, இதற்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்றார். இப்ப இந்த ரெண்டு இதுல எது சரி அப்படின்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாக நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இப்ப எத்தனை பேருக்கு இந்த குழப்பம் இப்ப வந்துடுச்சு? எத்தனை பேர் தெளிவா இருக்கீங்க? தெளிவா இருக்கீங்க? ஓகே, எதுல தெளிவா இருக்கீங்க சொல்லுங்க பிரதர். அது கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்தில் பல இடங்களில் சரி நம்ம இப்ப பார்த்த தேசங்களெல்லாம் விட்டுருங்க. இப்ப உதாரணமா தானியேல் புத்தகத்தில் ஒரு கனவு, அந்த கனவு தானே, அதாவது தலை வந்து பொன்னா இருக்கு, அப்புறம் வெள்ளி வெண்கலம் இரும்பு அப்படின்னு வருது. இதெல்லாமே வந்து தேசங்களா இருக்கு. இதை தவிர்த்து எத்தனையோ தேசங்களா இருந்துச்சுல்ல, அங்கெல்லாம் வந்து நியமிச்சது யாரு? பைபிள்ல பாக்குற தேசங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து எத்தனையோ தேசங்கள் இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ நகரங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்பவும் இருக்குல்ல, இந்தியாவை தவிர யூஎஸ்ஐ தவிர 200க்கு மேல கண்ட்ரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, இஃப் ஐ எம் நாட் ராங், தெரில. ஸோ அப்போ இதுலலாம் நியமிக்கிறது யாரு? ஓகே, ஆகவே அது வந்து என்னவா இருக்குன்னா ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா எனக்குமே இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்றேன் எது சரி எது தப்பு அப்படின்னு. அப்பதான் வந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமத்தை நாம் ஆழமாக படிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த குழப்பத்திற்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் சில காரியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார், அது ஒன்று. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த குழப்பத்திற்கான தீர்வா இருக்கு. என்ன அப்படின்னா, காட்ஸ் வில் வர்சஸ் காட்ஸ் பர்மிஷன். தேவனுடைய சித்தம் ஒன்று, தேவனுடைய திட்டம், தேவனுடைய அனுமதி அப்படின்றது ஒன்றாக இருக்கு. சரி, இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இதை வந்து இன்னும் இரண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா மேக்ரோ வியூ அப்படின்னு சொல்லலாம். மேக்ரோ வியூனா என்னன்னா மிகப்பெரிய கண்ணோட்டம், அதில் பார்க்கலாம். இன்னொன்று மைக்ரோ வியூ அப்படின்ற கண்ணோட்டம். மைக்ரோ வியூனா சின்ன இல்லைன்னா தற்காலிக கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மேக்ரோ வியூ இல்லைன்னா மிகப்பெரிய கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய வல்லரசுகளை என்ன செய்யறாரு, அவருடைய திட்டத்தின்படி நகர்த்தி கொண்டு தான் போறாரு. அதுல மாற்றமே இல்லை. அதனாலதான் தானியேல் புத்தகத்துல கூட அங்க சொல்லப்பட்ட அந்த ராஜ்யங்கள் எல்லாமே வந்தால் கூட அந்த ராஜ்யங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன ராஜ்யங்கள், அது வல்லரசு, சூப்பர் பவர்ஸ், ஏதோ சாதாரண ராஜ்யங்கள் இல்லை, வல்லரசு.
அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா அவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இந்த மனுக்குலத்தினுடைய அந்த ராஜ்யங்கள் என்ன செய்யறாரு, அவர் வந்து நகர்த்தி கொண்டு போறாரு. முடிவுல வந்து அது எங்க போயிருது, அந்த ராஜ்யம் எதுல போய் நிக்குது, கடைசியாக இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு எங்க போயிருது, அது தேவனுடைய ராஜ்யம் அது நிலைக்குது இல்லைங்களா. அதை தான் தானியேல் சொல்றாரு பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். Daniel 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் அது வந்து நிரந்தரமாக என்ன செய்ய போகுது, அது மட்டுமே மனுக்குலத்தை எப்பொழுதுமே ஆளுகை செய்யும். அப்ப தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா அவருடைய ராஜ்யம் தான். அவருடைய ராஜ்யம் தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா மனுக்குலத்தை நிரந்தரமாக ஆளுகை செய்ய போகுது. அப்ப தேவனுடைய திட்டத்துல சித்தத்துல எது வந்து இருக்கு அப்படின்னா ராஜ்யம். அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த ராஜ்யத்தில் இந்த மனுக்குலம் வருவதற்கு இந்த மனிதர்களுடைய அந்த சரித்திரத்தை என்ன செய்யறாரு, அவருடைய சித்தத்தின்படி நகர்த்தி கொண்டே போறாரு. அதுல அவருடைய சித்தத்திற்கு எதெல்லாம் வந்து தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், அவரு நீக்கி போட்டுருவார். அவ்வளவுதான். அவருக்கு சித்தமான ஆளுங்களை நியமிப்பாரு, அவருக்கு சித்தமான ஆட்களை தள்ளிடுவாரு. அதான் வசனம் என்ன சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. ஏன்னா இங்க பார்க்கக்கூடிய இந்த ராஜ்யங்கள் எல்லாமே சூப்பர் பவர்ஸ். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இத்தனை சூப்பர் பவர்ஸ் இந்த பூமியில இருந்தா கூட இறுதியா இருக்க போற சூப்பர் பவர் யார் தான், நான் தான் அப்படின்றாரு. ஐ வில் பி த ஃபைனல் சூப்பர் பவர். நானே வந்து வல்லரசா இருக்க போறேன். இன்றைக்கு வந்து வல்லரசு வந்து யூஎஸ்ன்னு சொல்லலாம், ரஷ்யான்னு சொல்லலாம், யூரோப்பியன் யூனியன் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் பாபிலோனியர்கள் சொன்னாங்க. ஆனா தேவன் சொல்றாரு இது எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிடுவேன்றாரு. தேவன் சொன்னது போலவே பாபிலோன் இருக்கும் பொழுது மேதோ பர்ஷியா வந்து அவர்களை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேக்க தேசம் அவங்களை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் ரோமர்கள் அவங்களை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப எது போயிட்டு இருக்கு, களிமண்ணும் இரும்பும் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நான் ஆக்சுவலாக தனியாக எடுக்கலாம். இதை பத்தி புதுசாக சில விஷயங்கள் படிச்சிருக்கேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து அதை ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன்ல எடுக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ ஆனால் இன்றைக்கு வந்து நம்ம இரும்பு களிமண் இந்த காலகட்டத்தில் இருக்கோம். ஓகேங்களா. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த சமயத்தில் தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பேன்றாரு. ஸோ நம்ம என்ன நினச்சிக்க வேணாம், ரோமர்களோட முழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்க வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்கள் கூட இட் இஸ் ப்ராஃபஸீட் இன் த புக் ஆஃப் டேனியல். அது கூட இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்தியாவா இருக்கலாம், இல்லை எந்த தேசங்களா இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் குறிப்பிட்ட ஒரு ராஜ்யங்களை பற்றி தான் அந்த தானியல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், அதை பற்றி தனியாக ஒரு நாளில் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா தேவன் அவருடைய ராஜ்யம் வருவதற்காக மனுக்குலத்தினுடைய சரித்திரத்தை என்ன செய்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி நகர்த்தி கொண்டே போகிறார். அதற்கு யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. யாரை வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. புரியுதா. ஸோ அப்போ இந்த விஷயத்துல தான் தேவனுடைய சித்தம் என்ன ஆகுது, நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் வந்து லார்ஜர் வியூ, இதுதான் மேக்ரோ வியூவா இருக்கு, மிகப்பெரிய கண்ணோட்டமாக இருக்கு. சரி, இதை தவிர்த்து இப்ப மைக்ரோ வியூக்கு வருவோம் இல்லைங்களா. இதை தவிர்த்து சிறு இல்லைன்னா தற்காலிக கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ உலக ராஜ்யங்கள் அந்த பூமியில இருக்கு. அப்ப இந்த எத்தனையோ உலக ராஜ்யங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா இந்த உலக ராஜ்யங்கள் அவர்களுக்கான தலைவர்களை தெரிந்து கொள்வதற்கு தேவன் என்ன செஞ்சார், அதை அனுமதிக்கிறார், அவங்களை விட்டுறாரு. புரியுதா. ஸோ தேவன் என்ன செஞ்சாருன்னா நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா இந்த அமைப்பு, இந்த குடியரசா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ராஜாக்களுடைய அமைப்பா இருக்கலாம், இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது தேவன். தேவன் வந்து இதை வந்து ஏற்படுத்தல சொல்ல போனா. ஏன்னா ராஜாக்கள் காலத்திலேயே வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா மக்கள் தான் அதை விரும்பினாங்கன்றாரு. தேவன் இதெல்லாம் ஏற்படுத்தல, மனிதர்கள் ஏற்படுத்துறதை தேவன் என்ன செய்யறாரு, அது எல்லாமே அனுமதிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இப்ப எலெக்ஷன் வந்து இப்ப பெரும்பான்மையாக ஒரு மனிதர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது யாரோட சித்தம்,
மக்கள் விருப்பம், அவ்வளவுதான். பெரும்பான்மையான மக்களோட விருப்பம். கரெக்டா சொல்லிட்டாங்க ஆன்ட்டி. அப்போ அதனுடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனுபவிக்க போறது யாரு தான்? மக்கள் தான். பீ இட் குட் ஆர் பேட், மக்கள் தான் என்ன செய்ய போறாங்க? அனுபவிக்க போறாங்க. சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மேலான அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் தான் என்ன செய்யறாருன்னா ஸ்தாபிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது தனித்தனியா ஒரு நபரை ஸ்தாபிக்கல தேவன், இல்லைங்களா? அதாவது இவர் அவருன்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதுல இருக்கிற இவர் தான் வந்து லீடரா வரணும், இதெல்லாம் அவங்க தேவன் வந்து அவருக்கு வேலை இல்லையா? என்னங்க சொல்றீங்க? தேவன் வந்து எவ்வளவு பெரியவர் அவர் உட்காந்து சின்ன சின்ன விஷயத்துலலாம். இப்போ உதாரணமா இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனி சிஇஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கம்பெனி அமேசான் வச்சுக்கோங்களேன். அந்த அமேசான் சிஇஓ வந்துட்டு ஃப்ரெஷருக்கான இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரா? என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் வந்து என்ன செய்வாரு? சிஸ்டமை தான் அமைப்பாரு, இல்லைன்னா அதை அனுமதிப்பார், அவ்வளவுதான். ஒருத்தன் வந்து கேட்பான், இந்த மாதிரி இந்த சிஸ்டம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து அவர் என்ன செய்வார்னா பர்மிஷன் போட்டு கொடுத்துருவார், அவ்வளவுதான். அந்த சிஸ்டம் ஃப்ளாப்பு ஃபெயில் ஆறுது வந்து அதை சஜஸ்ட் பண்ணாம பார்த்தீங்களா, இல்லைன்னா அதை ஆதரித்தாங்க மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அது சேரக்கூடியதா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் உட்கார்ந்து ஒவ்வொரு தேர்தலில் இருக்கிற எம்எல்ஏ இவர் தான், ஓகே லெட்ஸ் மார்க் இட் டவுன், இவர் தான் எம்பியா இருக்கிறாரு, இவர் தான் சிஎம் அப்படின்னு தேவனை சூஸ் பண்றாரு. இல்ல, மனிதர்கள் நம்ம தான் என்ன செய்யறோம்? சூஸ் பண்றோம். எது பெரும்பான்மையோ, எப்படி தேவன் என்ன சொல்றாருன்னா, மக்கள் எதை விரும்பினாங்களோ அதையே கொடுத்துருன்னார்ல ராஜாக்கள் காலத்துல, அதையே தான் இப்ப செய்யறாரு. மக்கள் எதை விரும்புறாங்களோ அது நடக்குது, இல்லைங்களா? அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 13:1. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. பாருங்க, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இங்க அதிகாரமும் இல்லைன்னா நம்ம வந்து தப்பா எப்படி புரிஞ்சுக்க வேணாம்னா, தேவனாலே அன்றி இவர் வரமாட்டார், தனித்தனி நபர்களை சொல்லல. என்ன சொல்றேன்னா, தேவன் இந்த அதிகாரங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுமதிச்சிருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே என்ன ஆகாது, இங்கே நடக்காது அப்படின்றத தான் இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு கூட ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, என்னன்னா தேவன் தான் என்ன செய்யறாரு, இந்த அதிகாரங்கள் இல்லைன்னா இந்த அமைப்புகளுக்கு அவர் இடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றார். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்றோம். என்ன அப்படின்னா, ஒன்று தேவனுடைய சித்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு, இன்னொன்று தேவனுடைய அனுமதித்தல். காட்ஸ் வில் வர்சஸ் காட்ஸ் பர்மிஷன். புரியுதா? அப்ப இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, as a கிறிஸ்டியன், கிறிஸ்துவர்களா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்முடைய கேள்வியாக இருக்கு, இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்ப தெளிவா புரிந்து கொண்டோம். ஒன்று என்னன்னா தேவனுடைய சித்தமாக இருக்கு, இன்னொன்று இந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கு. அப்ப கிறிஸ்துவர்களாக நாம் செய்யக்கூடிய கட்டளைகள் இல்லைன்னா நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்து கொள்ளணும். எந்த அரசாங்கம் வந்தாலும், அது தமிழ்நாட்டில் மாற்றமா இருக்கலாம், இந்திய தேசத்தில் மாற்றமா இருக்கலாம், எது நடந்தாலும் நம்ம வந்து அதை பார்த்து என்ன செய்ய தேவையில்ல, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் 19:11. ஜான் 19:11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. பாருங்க, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பிளாத்துவை வந்து தேவன் தான் நியமிச்சாருன்னு சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. பிளாத்து வந்து மக்கள் தான் நியமிச்சாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்ன நீ தொடணும்னா யாருடைய பர்மிஷன் உனக்கு வேணும்? தேவனுடைய பர்மிஷன் வேணும்ன்றாரு. அவருடைய அனுமதி இல்லாம என் மேல உன்னால ஒரு முடிய கூட எடுக்க முடியாதுன்றார், என்ன நீ தொடக்கூட முடியாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எந்த அரசாங்கம் மாறினாலும் சரி, மாறலனாலும் சரி,
நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. சில நேரத்தில் தேவன் நம்மள உபத்திரவத்துக்கும் அனுமதிப்பார். இதை எழுதின அப்போஸ்தலர், அதாவது ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றது யாரு? அப்போஸ்தலர் பவுல். அவர் யாருக்கு கீழ்ப்படிங்கன்றாரு? சொல்ல போனால் அவர் காலகட்டத்தில் யார் வல்லரசா இருந்தா? ரோமர்கள். அவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்றாரு இல்லைங்களா? ஸோ சொல்ல போனா அந்த ரோமர்கள் தான் அந்த பவுலை வந்து உபத்திரவப்படுத்தினாங்க, சிறை சேதம் பண்ணாங்க இல்லைங்களா? கொடுமையா சாவடிச்சாங்க. நீரோ மன்னன் கொடுமைப்படுத்தினான். அப்போ தேவனுடைய அனுமதி நடந்ததுனால தான் அது நடக்குது. புரியுதா? ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அதாவது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்வில் எதுவும் நடக்காதுன்றதுல ஒரு விஷயத்தில் என்னவா இருங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஆனால் நம்முடைய விசுவாசம் பெருக பெருக நம்முடைய சோதனைகளும் என்ன ஆகும், சில நேரத்தில் அதை வந்து தேவன் கூட்டுவார் இல்லைங்களா? எப்படி வந்து ஒரு பெரிய வண்டி வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ஃபியூவல் என்ன ஆகுது, கொஞ்சம் அதிகமாகுது, கன்சம்ஷன் இல்லைங்களா? இப்போ வந்து உதாரணமாக வந்து காருக்கு போடுற ஃபியூவல் லிட்டர்ஸ் வந்து ஃப்ளைட்டுக்கு போட்டால் என்ன ஆகும், இப்படி எலும்புறதுக்குள்ளே கீழே உணர்ந்த புசுக்குன்னு இல்லையா? அப்போது நம்முடைய விசுவாசமும் அப்படிப்பட்டதான். நம்முடைய விசுவாசம் பெருக பெருக தேவன் என்ன செய்வார், சிலதை அனுமதிப்பார், நம் வாழ்வில் சிலதை அனுமதிப்பார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த விசுவாசத்தில் நாம் ஜெயிக்கும் பொழுது தான் நமக்கான நித்திய பலன் உறுதியாகி கொண்டே இருக்கிறது. ஸோ ஆகவே பவுல் தான் சொல்றாரு இதெல்லாம். ஆனால் பவுல் சொன்னால் கூட அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கன்றாரு. ஆனால் அதே போல பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இல்லைன்னா இயேசு சொல்லக்கூடிய காரியம், இருவருமே சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த அதிகாரம் வேணா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம மேல என்ன இருக்காது, எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு இதுவும் இருக்காது, அப்பர் ஹேண்ட் இருக்காதுன்றார். ஆகவே அந்த விஷயத்துல நீங்க எப்படி இருங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. ஓகேங்களா? ரொம்ப சோர்ந்து போகாதீங்க. அரசியல் இது மாறுது, ஐயோ இவங்க வந்துட்டு அப்படி அவங்க, சில நேரத்தில் மாம்சம் அப்படி தான் சொல்ல தோணும், இவனுங்க வந்தாலே நாசமாக போயிடும், கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அவங்க வந்தால் நல்லா இருக்கும், இவங்க வந்தால் நல்லா இருக்கும். நமக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்தால் தான் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுதான் வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கு. அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? சரி, முதலாவது as a Christian we should never feel scared, never feel distorted இல்லைங்களா? எதை பார்த்தும் நீங்க வந்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க. தேவன் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார் இல்லைங்களா? தேவன் உங்களுக்கு மேலாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவியத்தை அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது he will take care of everything. ஸோ அதனால் அதை பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது காரியம், இந்த அமைப்புகள் நான் சொன்னது போல ஒவ்வொரு நபரை மக்கள் தான் தேர்ந்தெடுத்தால் கூட இந்த அமைப்புகள் எல்லாமே நான் சொன்னது போல தேவனுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்காது. ஆகவே பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அமைப்புகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. வரி கட்டணும்னா கட்டுங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு கீழ்ப்படியணுமோ கீழ்ப்படிங்க. ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ண சொல்றாங்களா, டிரைவ் பண்ணுங்க. சிக்னல் நிற்க சொல்றாங்களா, நில்லுங்க இல்லைங்களா? கட்டளைகளை ஃபாலோ பண்ண சொல்றாங்க, ஃபாலோ பண்ணுங்கன்றாரு இல்லைங்களா? சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து கூட அதை செய்தார் இல்லைங்களா? பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Matthew 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்ன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த உலக இந்த அமைப்புகளுக்கு அவர் கீழ்ப்படிய தான் செய்யறார். அப்ப நாமும் வந்து என்னன்னா, இந்த என்னதான் ராஜ்யங்கள் அரசாங்கங்கள் மாறினால் கூட நாம் வந்து அது உலக மனிதர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்காதுன்றதை மனதில் வைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். அதை கீழ்ப்படுகிறதன் மூலமாக நாம் தேவனுக்கும் கீழ்ப்படுகிறோம் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கு. அதே சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம கீழ்ப்படிய முடியாது. என்ன அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டுரு, இல்லைன்னா நீ வந்து சுவிசேஷத்தை அறிவிக்காத, நீ வந்து சர்ச்சுக்குள்ளேயே போகக்கூடாது, நீ கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஓகே ஐயா
அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைங்களா? பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28, 29, ஆக்ட்ஸ் 5:28, 29. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. பாருங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாக இருக்கு. அப்ப எப்ப மட்டும்தான் நீங்க இந்த கட்டளைகள், இந்த கவர்மெண்ட்ஸ் கீழ்ப்படியாம இருக்க முடியும், இல்லைன்னா கீழ்ப்படியாம இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அவருடைய கட்டளைகள் வரும் பொழுது நீங்க உங்களோட விசுவாசத்தையே நான் துறக்கிறேன்ற அளவுக்கு போகக்கூடாது. நீங்க உங்களோட விசுவாசத்தில் எப்படிதான் இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். வேத ஆகமத்தில் அப்படிதான் இருந்தாங்க. சொல்லப்போனால் பவுல் காலத்தில், அப்போஸ்தலர்கள் காலத்தில் அதை செய்யும் பொழுதுதான், இல்லைங்களா, நீங்க இயேசுவை பற்றி அறிவிக்காதீங்க, கிறிஸ்துவர்களா இருக்காதீங்கன்னு சொல்லும் போது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதற்கான உபத்திரவத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கி கொண்டார்கள். அதற்கு சாட்சியாக இருந்தாங்க. அதனால்தான் பார்த்தீங்களா, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது உறுதியாக்கப்பட்டுடுச்சு. நம்முடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நாளைக்கு சூழ்நிலைகள் மாறலாம், ஒருவேளை நமக்கு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வரலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான். ஒன்று ஓடி ஒளிஞ்சிடலாம், இன்னொன்று தைரியமா நிற்கணும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் நாம் எடுக்கின்ற முடிவு, அது நமக்கு நித்திய வாழ்வை அது நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே இந்த ஒரு கட்டளைக்கு மட்டும் நம்ம கீழ்ப்படிய முடியாது. அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடாது, தேவனுக்காக நீ சாட்சியா இருக்கக்கூடாதுன்ற கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிய முடியாது. அதை தவிர்த்து மற்ற எல்லா கட்டளைக்கும் நம்ம என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு, எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை, முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய நாம் முயற்சி எடுக்கணும். சரி, கடைசியாக நாம் ஆஸ் அ கிறிஸ்டியன் இந்த அரசாங்க விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2:1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். என்ன சொல்றாருன்னா, பவுல் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, குறிப்பாக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதற்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த சிஎம் தான் வேணும், எங்களுக்கு இவர் தான் எம்எல்ஏ வேணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரா பவுல்? எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? நாம் அமைதலுள்ள ஜீவியம் பண்ணணும், அமைதலா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. பவுல் கூட சொல்ல போனால் ரோமர்களுக்காக ஜெபித்திருப்பார். ஆனால் தேவனுடைய அந்த அந்த அமைதியின் காலம் இருந்த வரைக்கும் அவங்க நல்லா ஊழியம் பண்ணாங்க. ஆனால் தேவன் எப்போ அவங்கள அந்த அமைதியின் காலத்தில் இருந்து அவங்கள எடுத்து அந்த அனுமதித்தாரோ, உபத்திரவத்துக்கு அனுமதித்தாரோ, அப்போ பார்த்தீங்கன்னா பவுலால் ஊழியமே பெரிய அளவில் செய்ய முடியல. ஏன்னா அவரை பிடிச்சி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அதில் இருந்தால் கூட செய்தார். ஆனால் கடைசியாக அவரை சிறையில் போடும் பொழுது அவர் பெரிய அளவு ஊழியம் செய்ய முடியல. அப்போ அதே பவுல் தான் இங்க என்ன சொல்றாரு? அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. எதற்காக ஜெபம் பண்ணுங்க? அவங்க மாறணும், நீரோ மன்னன் மாறணும்னு ஜெபம் பண்ணி இருந்தாரா? இல்ல. அமைதலோடு நான் என்ன செய்யணும்? இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணணும், அமைதலோடு நான் வாழ்க்கையை வாழணும், அமைதலோடு நான் பக்தியில் வளரணும், அப்படின்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகவே கிறிஸ்துவர்களாக இந்த 3 காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கணும். ஒன்று என்னன்னா, நமக்குள்ளாக கலக்கம் பதற்றம் வேண்டாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். 3வது, நாம் அமைதலாக ஊழியம் பண்ணுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். தேவனே, நீங்கள் நாங்கள் அமைதலோடு ஊழியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்யுங்க, எங்களுக்கு வழி வாசல்களை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கு. சரி, கடைசியாக நாம் மனதில் என்ன வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் இது முடிவு காலம் இல்லைங்களா? வசனம் சொல்லுது முடிவு காலம் ரொம்ப கியாட்டிக்காக தான் இருக்க போகுது. எப்படி தான் இருக்க போகுது? ரொம்ப கியாட்டிக்னா என்னது? குழப்பமாக தான் இருக்க போகுது. எப்போவுமே அணைய போகிற அந்த விளக்கு
அது என்ன செய்யும்? பிரகாசமா எரியும். அந்த மாதிரி இன்றைக்கு வந்து எல்லாம் பிரகாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் பின்னாடி வந்து பெரிய பிரச்சனைகள் போய்க்கொண்டே இருக்கு. என்றைக்கு இது பெரிய பிரச்சனையா மாறும் தெரியாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மத கலவரங்கள் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஜாதி கலவரங்கள் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கத்தில் வந்து இன கலவரங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பொழுது நாம் இருக்கக்கூடியது என்னது? முடிவு காலமாக இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் வந்து எந்த மனிதனையும் நம்ம ஆதரிக்க முடியாது. எந்த மனிதனையும் வந்து அந்த மனிதர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் இந்த பூமி தான் எனக்கு சொந்தம்னு கூட நினைக்க முடியாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 3:20 பிலிப்பியன்ஸ் 3:20. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய குடியிருப்பு அது எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கு. அங்க இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த ராஜ்யங்கள் வருதோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த டே தேவன் எதை பார்க்க போறார் அப்படின்னா, உன்னுடைய விசுவாசத்திற்கு நீ உண்மையா இருந்தியா, உன்னுடைய அழைப்பிற்கு நீ உண்மையா இருந்தியா தான் தேவன் பார்க்க போறார். ஏன்னா இந்த பூமி, இந்த ராஜ்யங்கள் எதுவுமே வந்து சீரானது இல்லை. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைங்களா? எது வந்து நித்தியமான பிரகாசமான ஒரு இடம்னா அது ராஜ்யம் மட்டும்தான், தேவனுடைய ராஜ்யம் தான். ஸோ அப்போ இந்த பூமியில் தேவன் எதை பார்க்க போறார் அப்படின்னா, நம்முடைய அழைப்பிற்கு நாம் உறுதியாக உண்மையாக இருக்கிறோமான்றதை மட்டும்தான் தேவன் பார்க்க போறார். பவுலும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, அவங்க நல்லா இருக்கும் பொழுது ஊழியம் பண்ணாங்க, அவங்களுக்கு உபத்திரம் வந்த பொழுது கூட அதை தாங்கி கொண்டு ஊழியம் பண்ணாங்க. அதற்காக தான் அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதே தான் நமக்கும், இல்லைங்களா? சூழ்நிலை நல்லா இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். சூழ்நிலை நமக்கு விரோதமாக மாறினாலும் நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நம் மனதில் எதை ஞாபகம் வைத்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடியிருப்பு அது எங்க இருக்கு? பரலோகத்தில். இங்கே கிடையாது. இது வந்து ஒரு நிரந்தரமற்ற ஒரு இடம். சொல்லப்போனால் நம்மை காட்டிலும் இந்த நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள் இதெல்லாமே நம்மை காட்டிலும் முன்னோர்கள். அவங்களாம் நம்ம காட்டிலும் தாத்தா பாட்டி. எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், இல்லைங்களா? நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்துட்டு போகிறோம். சொல்லப்போனால் எப்படி வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் ஏறி போவோமோ, அந்த மாதிரி எர்த்துன்ற ஒரு ஸ்டாப்பில் இப்போ வந்திருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா, இப்போ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். இப்போ சில பேர் வந்து ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் பிஸ்னஸ்க்காக போவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. சில பேர் வந்து ஊர் சுற்றுறதுக்காக போவாங்க, இல்லைங்களா? சில பேர் திருமண காரியத்துக்காக போவாங்க, இல்லைங்களா? அப்போது எல்லாருமே ஒரு இடத்துல இறங்குறாங்க. இப்போ உதாரணமாக வந்து சென்னையிலேருந்து சேலமில் போய் இறங்குறாங்க அப்படின்னா, சேலமில் இறங்கும் பொழுது ஒருத்தன் பிஸ்னஸுக்கு போவான், ஒருத்தன் திருமணத்துக்கு போவான், ஒருத்தன் ஊர் சுற்றுறதுக்கு போவான். ஓகேங்களா? ஆனால் அந்த வேலை முடிஞ்சவொடனே மறுபடியும் என்ன செய்யணும்? வரணும், இல்லைங்களா? ஸோ அதே போல் தேவன் வந்து நமக்கு வந்து இன்னும் மேன்மையான ஒன்றை வச்சிருக்கிறார். நம்முடைய வேலை தேவன் எதற்காக இந்த எர்த்துன்ற இந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருக்காருன்னா, ஊழியத்தை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த ஊழியத்தை நம்ம வெற்றியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மெட்ரோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன்லேருந்து ப்ளூ லைனு அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எர்த்லி பிளானட்லேருந்து ஹெவன்லி பிளானட் இல்லை ஹெவன்லி அந்த காஸ்மாஸுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷன், இல்லைங்களா? நம்ம ஊர் சுற்றி பார்க்க வரல, பிஸ்னஸ் பண்ண வரல, இல்லைங்களா? கல்யாணம் பண்ண வரல. நம்ம எதற்காக வந்திருக்கோம்? தேவனுடைய ஊழியத்திற்கு, அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக வந்திருக்கோம். இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து தேவன் நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே கொண்டு போயிடுவார்? மேலே கொண்டு போயிடுவார். அதுதான் நம்முடைய பரம குடியிருப்பு. ஆகவே நாம் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவோம். அதே சமயத்தில் எல்லா அதிகாரிகளையும் நியமித்த தேவனுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிவோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய குடியிருப்பான பரலோகத்தில் நிச்சயமாக நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்த முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.